Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032. தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். திருமதி சசிகலா அவர்கள் 7 ஆண்டுகளுக்கு பிறகு போயஸ் கார்டனில் குடியேறி இருக்கிறார்கள். கூட அந்த ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயோ எதிரிலேயோ அந்த வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அவங்க இருந்த வீடு போயஸ் கார்டன் வீட்டை வந்து நினைவு சின்னாக்கிட்டாங்க. அதனால் இவங்க அதில் குடி போக முடியாது. ஸோ எதிரில் வீடு கட்டி வந்திருக்காங்க. இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா 2 பாயிண்ட் இருக்குது. சசிகலாவினுடைய விடுதலையை அமித்ஷா அங்கீகரித்து விட்டார். ஆக சசிகலாவுக்கு விடுதலை கிடைத்து விட்டது. சசிகலாவுடைய அரசியல் பிரவேசத்துக்கு இது ஆரம்பமாக இருக்கலாம். இந்த அரசியல் பிரவேசம் ஒருங்கிணைக்கப்பட்ட அதிமுகவாக இருக்கலாம். அது 4ஆக பிரிஞ்சிருக்கிற அதிமுக ஒன்றாகிறதுக்கான சிக்னல் அமித்ஷா கொடுத்துட்டார். ஆக இவங்க 4 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இவ்வளவு பாயிண்ட்ஸு அரசியல் ரீதியாக. அரசாங்க ரீதியாக என்ன கேட்கலான்னாக்கா, நீதிமன்றம் வந்து ஜெயலலிதாவின் சொத்துக்களை வந்து அரசாங்கத்துக்கு ஒப்படைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. ஒருவேளை இந்த புது வீடு போயஸ் கார்டனுக்கு சொந்தமான நிலத்தில் கட்டப்பட்டிருந்தால் எதையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீதிமன்ற உத்தரவின்படி அதை வந்து தமிழ்நாடு அரசு அதை இல்லை. இந்த போயஸ் கார்டன்றது இப்போ அவங்க அண்ணன் மகள் தீபா கிட்ட இருக்குது இல்லையா? இப்போ நேற்று கோர்ட்டில் சொல்லிட்டாங்களே, போயஸ் கார்டனில் இருக்கிற நகைகள் எல்லாமே அரசுக்கு ஒப்படைக்க சொல்லிட்டாங்க. நகைகள் சார் இதையும் அரசாங்க சொத்தாக தான் மாற்றிருக்காங்க. நினைவு சின்னமாக மாற்றுங்கட்டாங்க. இல்லை இப்போ அவங்க அண்ணன் மகள் தான் அங்கே குடியிருக்காங்க. அவங்க இருக்காங்களா? ஆமாம், அங்கே உள்ள குடியிருக்காங்க அவங்க. அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருந்ததுன்னா அது அவங்களுடைய சொத்துன்னா அதில் சசிகலா. நான் கேட்குறது என்னன்னா, ஒருவேளை போயஸ் கார்டன் வந்து அரசாங்கத்தை இந்த கோர்ட்டு உத்தரவு அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருந்தால் இந்த சசிகலா இப்போ குடியிருக்கும் வீடும் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அந்த வகையில் அதை எடுத்துக்கணுங்கிறது நம்ம நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு பின்பற்ற வேண்டும்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதெல்லாம் பார்க்காமே அவங்க இந்த வீட்டை வாங்கி கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு இருந்தாலும் இந்த பாயிண்ட் நம்ம சொல்லலை. நகைகள்லாம் கொடுக்க சொல்லி கர்நாடக அரசுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. உத்தரவு போட்டு அதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த லிஸ்ட்டில் இதுவும் ஒரு வேளை இருந்ததுனாக்கா கொடுத்துருக்காங்கிறத நம்ம சொல்கிறோம். ஏன் மறுபடியும் போய் போயஸ் கார்டன்லேயே குடியேறி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? சரி, என்ன பண்ணுறது? அது ஒன்று தான் பாக்கி. மிச்சம் எதுவுமே அவங்கக்கிட்ட இல்லை. ஜெயலலிதாவுடைய எல்லா சொத்துக்களையுமே வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இது ஒன்று தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்க இருக்காங்கன்னா அந்த வீடு மாத்திரமே அவங்களுக்கு உரிமையாக கொடுத்துருக்காங்களோ என்னமோ. அது ஒன்று தான் அவங்களுக்கு மிஞ்சி இருக்குது. ஆனால் தீபா கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு பேசணும். ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது நீங்களும் உங்கள் தந்தையாரும் உங்கள் பாட்டியும், அதாவது உங்கள் தந்தையார் உங்கள் அம்மாவோட அம்மா, இவங்கெல்லாம் ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருந்தீர்களா என்பதை மனசை தொட்டு சொல்ல வேண்டும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணாங்க. அது வேண்டாம். அது அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை. அதனால் அது மனசை தொட்டு மனசாட்சி தொட்டு சொல்லணும். அந்த சொத்துக்களை அனுபவிக்க உங்களுக்கு தகுதி இருக்கிறதா, உங்கள் மனசாட்சி ஏற்றுக்கொள்கிறதாங்கிற ஒரு கேள்வியை ஜெயலலிதாவுக்கும் தெரிந்தவன் என்ற முறையில் இந்த கேள்வி வைக்கிறேன். அவ்வளோதான். ஆனால் ஜெயலலிதா இருந்தப்போ தீபாவெல்லாம் போய் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்க மேலே பாசமாக இருந்த மாதிரி தானே சொல்கிறாங்க. அதெல்லாம் இருந்து அதெல்லாம் வேறு. அந்த விஷயத்துக்குள்ளார அதிகமாக போவேன்னா ஒரே கேள்வி. இந்த கேள்விக்கு தீபாவனுடைய கணவர் இவங்கெல்லாம் பதில் சொல்லணும். அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறதா சொன்னாங்க. அவங்கெல்லாம் பதில் சொல்லணும். தம்பி அவங்கெல்லாம் பதில் சொல்லணும். இப்போ சசிகலா போயஸ் கார்டனில் போய் குடியிருக்காங்க. அதுக்கும் அதிமுக ஒன்றுபடுத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு அமித்ஷா அனுமதி கொடுத்தா தான் அவங்க போக முடியும். இன்றைக்கி அமித்ஷாவுடைய நேரடி பார்வையில் தான் இந்த 4 பேருமே இருக்காங்க. தினகரன், பழனிசாமி, பன்னீர்செல்வம், சசிகலா 4 பேருமே அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அவங்க சொன்னால் தான் எதையுமே அவங்க செய்ய முடியும். இப்போ தினகரனையும் அலோவ் பண்ணியிருக்காங்க. தினகரன் மறுபடியும் வெளியில் வர்றாரு, அவரையும் அலோவ் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்ததுக்கு பிறகு பழனிசாமியோடு சேர்ந்துருவாங்க. சேர்ந்து ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்னு காட்டினாக்கா
மக்கள் ஆதரவு பெருகியது, தொண்டர்கள் உற்சாகம் அப்படின்லாம் செய்தியெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டாக்கா, பில்டப் கொடுத்துட்டாக்கா அப்புறம் ஒரு கருத்துக்கெடுப்பு போடலாம். அதிமுகவினுடைய செல்வாக்கு மிகவும் கூடியது, 1.5 கோடி தொண்டர்களும் அவர்கள் பின்னால் வந்து விட்டார்கள், அந்த ஓட்டுகளும் அப்படியே ஓட்டுகளாக மாறப்போகுதெல்லாம் சொன்னாக்கா தேர்தலில் வந்து அதிமுக மகத்தான வெற்றி அடைந்ததுன்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கான நாடகம் தான் இது. இதே சீன் தான். அவங்க பாஜகவினுடைய இதெல்லாம் டெக்னாலஜி நீங்கள் ஒன்றும் பெருசாக சிங்க் பண்ண வேண்டியதில்லை. உங்களை மிரட்டி வச்சுக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சால் கூட வெளியில் சொல்லாமல் இருக்கிறீங்க. இல்லாட்டி போனால் அவங்க ஒரே டெக்னிக் தானே வச்சுருக்காங்க. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை எப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த டெக்னிக் ஒன்று இருக்குது. திருப்பி சொல்கிறேன். மொதல் 1 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் அப்படியே அமோக வெற்றி வீழ்ந்தது பாஜக கூட்டணிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். 10:30 மணிக்கு பாஜக மேலே வருகிறது அப்படின்னு, 11 மணிக்கு பாஜக மேலே வந்து கொண்டு இருக்கிறது, 12 மணிக்கு மேலே சமமாகி விட்டது, 4 மணிக்கு பாஜக வெற்றி. இதுதான் அவங்களுடைய தேர்தல் எண்ணிக்கை வாக்கு எப்படின்றதுங்கிறது. இதுதான் கணக்கு. இதுதான் நீங்கள் தேர்தலில் பார்க்கலாம். எல்லா தேர்தலும் தான் பார்க்கலாம். மோடி வந்து ஃபஸ்ட் டைம் இது குஜராத்தில் பிரதம மந்திரியாக நின்றுட்டு ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் தடுமாறிக்கு வந்துட்டார். செகண்ட் டைம் நின்றும்போது அவர் தோற்று விட்டார்னே செய்தி போட்டார். மோடி தோற்று விட்டார்னு 11 மணிக்கு எல்லா இடங்கள்லையும் எதிர்கட்சி பயங்கரமாக ஜெயிச்சிருச்சு. 12 மணிக்கு அப்படியே கதை மாறிச்சு. 4 மணிக்கு மோடி அதே தான். அவங்க ஸ்டைலு ஒன்று தான். அதே கதை, அது தான் கதை வசனம். அதே சீரியல் பார்க்குற மாதிரி தான் கதை வசனம் அதே தான். ஆளுங்க தான் வேறு, அப்படி தான் போகுது. அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதனுடைய அடுத்த கட்டமாக அவங்க ஒருங்கிணைஞ்ச மாதிரி முதல் பன்னீர்செல்வம், இப்போ சசிகலா தேர்வாங்க, அப்புறம் தினகரன் சேருவாங்க, அப்புறம் பழனிசாமி வந்துடும். 4 பேர் ஒன்றாயிடுவாங்க. தேர்தல் அப்போ ஒன்றா கூட்டணி ஒன்றா தான் நிற்பாங்க. பாஜகவை எதிர்த்து நிற்பாங்க. பாஜக ஆமாம். அப்போ தான் ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன பண்ணாலும் பாஜகவுக்கு ஓட்டு வராதுங்கிறது உலகம் அறிஞ்ச விஷயம். ஒரு ஓட்டு கூட வராதுங்கிறது நல்லா தெரிஞ்ச விஷயம். அதனால் பாஜகவை எதிர்த்து நிற்கிறதுனால பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு, ஒன்றிணைந்த அதிமுக அப்படியே வந்ததனால் திமுகவுடைய செல்வாக்கு குறைஞ்சது. திமுக அதனால தான் தோற்றுறதுன்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்புறம் அதிமுக ஜெயிச்சதுக்கு பிறகு அப்புறம் வந்து இதுக்கு போய் அப்புறம் அவங்களோட சேர்ந்துக்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் அமித்ஷா கூட எல்லாம் வாங்க அப்படின்னா அவர் போய் சேர்ந்துருவார். இதுக்காக தான் இதுதான் சீனு. இது 3 மாதத்துக்கு படிப்படியாக ஒவ்வொரு சீனாக வரும். சசிகலா போயஸ் கார்டன்களில் குடியேறது எடப்பாடி பழனிசாமி பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் பிடிக்கலைங்கிறது இல்லை, சட்ட ரீதியாக அவங்களால போக முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறது தீபா அங்கே குடியிருக்காங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே எப்படி இவங்க போக முடியும்? அவ்வளோதான். பழனிசாமி பிடிச்சா மாத்திரம் கொண்டு போய் விட்டுற முடியுமா? இது அரசியல் ரீதியாக சசிகலாவுக்கு எதுவும் கை கொடுக்குங்களா? இது அரசியல் ரீதியாக வசதியான வீட்டுக்கு குடி போகிறாங்க, அவ்வளோதான். அவங்க சசிகலாவுக்குன்னு குடும்பம் இல்லை. அவங்க அண்ணன் தம்பி இதாகிறேன் சுதாகரன் யாரோ ஒரு 5-6 பேர் இருந்தாங்களா, அவங்களெல்லாம் ஒரு வேளை கொண்டு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கொடநாட்டுக்கு போனாங்க. அங்கே போயிட்டு ஏதோ சிலைக்கெல்லாம் அடிக்கல் நாட்டினோம். அதுதாங்க அமித்ஷா அலோவ் பண்ணியிருக்காரு. இந்த சீனெல்லாம் கிரியேட் பண்ணி செய்திக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஜெயலலிதா சிலை வைக்க போகிறேன்றாங்க, செய்திக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செய்திக்கு வந்தால் தான் சசிகலா மேலே மீடியா ஃபோக்கஸ் வரும். மீடியா ஃபோக்கஸ் வந்ததுக்கு பிறகு அவங்க தலைமைங்கிறத ஏற்றுக்கிறதுக்கு வரும். சசிகலா மீண்டும் அரசியலுக்கு வருவாங்க, அடுத்த இதுக்கு போவீங்க. அதை போட்டு இது பண்ணும்போது வந்து விட்டேன்னு அவங்க சொல்லுவாங்க. அது ஒரு இதாக இருக்கும். அப்புறம் வந்து பன்னீர்செல்வத்தோடு இணைந்து விட்ட இணைப்பு விழா, அது ஒரு பெரிய ஷோ. அதில் வந்து பல கோடிக்கு பேர் சேர்ந்ததாக கணக்காட்டுவீங்க. நாற்காலியெல்லாம் போட்டு இது கிரியாணிலாம் போட்டு அட்டகாசமாக பண்ணி எழுந்தது பார், ஆகாவென்று எழுந்தது பார் மக்கள் கூட்டம் அப்படின்லாம் போட்டு தள்ளி எல்லாம் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து தினகரன் இணைந்தார்னுவீங்க. அப்புறம் வந்து ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு பழனிசாமியும் இணைந்தார், ஒன்றிணைந்த அதிமுக அப்படிங்கிறது தான் வந்துடும். அதுக்குள்ளே இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே இதெல்லாம் நடந்துடும். நான் சொன்னது தான் 24 தேர்தலுக்குள்ளார அவங்க எல்லோரும் இணைஞ்சிருவாங்கங்கிறதுக்கான ஆரம்ப ஆயத்தங்கள் நடந்துக்கிட்டு. ஜெயலலிதாவுடைய பணங்கள், நகைகளை எல்லாம், சொத்துக்களை எல்லாம் ஏலம் விட்டு தமிழ்நாடு அரசு நலத்திட்ட பணிகளுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டினுடைய ஒரு உத்தரவு. எப்படி பார்க்கணும்? கோர்ட்டை தான் கேட்கணும். அது மக்கள் வரி பணத்தில் வந்தது தான் தவறாக சேர்ந்த சொத்து அப்படிங்கிறது தான். இதை அடிப்படையாக வச்சு எல்லா தலைவர்களுக்கும் அதை பண்ணணும். இது வெறும் ஜெயலலிதாவோடு நிற்கக்கூடாது. எல்லா தலைவர்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் சொத்து குவிப்பு வழக்கில் வந்து இப்போ பிடிச்சி உள்ளே போட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாத்திலையும் இது பண்ணணும். அதே சமயத்தில் இந்த சொத்து குவிப்பு வழக்குங்கிறது நேர்மையாக அந்த அமலாக்கத்துறை நடத்தியிருக்குதாங்கிறத பார்க்கணும். ஏன்னா அமலாக்கத்துறை பூராமே அமித்ஷா கையில் இருக்குது. ஜெய்ஷா வீட்டில் முதல்ல ரைடு பண்ணணும். அமித்ஷாவுடைய மகன் வீட்டில் ஒரே நாளில் 8 கோடியிலேருந்து 8000 கோடிக்கு அதிபதி ஆன அளவு அவர் எப்படி ஆனாருங்கிறது முதல்ல எடுத்து அதில் அரசாங்க பணம் இருந்தால் அதையும் வந்து பறிமுதல் பண்ணி எடுக்கணும். அது செய்யணும். கோர்ட்டு அதெல்லாம் பார்க்கணும்.
ஜெயலலிதா அவர்களுக்கு குடும்பம் இல்லை, மற்ற வேற யாரும் இல்லை அப்படின்றது நம்ம அறிஞ்சது தான். ஆனால் எதுக்கு இவ்வளோ நகைகள் பணங்களை வாங்கி கொடுத்தேன்? வேறு என்னங்க பண்ணுறது? நிறைய காசு இருக்குது, என்னத்தை பண்ண முடியும்? ஒரு இன்னொரு அரசியல் தலைவருடைய மனைவி பெருமணம் அடிச்சுக்கிட்டு வந்தாங்க. 8 லாரிகளில் வந்து பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தது அன்றைக்கி உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, தடுமாறுனாங்க. கார் வேணும், ஒரு உலகத்திலே காஸ்ட்லியான கார், 100 கோடி ரூபாய் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிட்டாங்க. அடுத்த நிமிஷம் வந்துடுச்சு. எங்கே எடுத்துகிட்டு போகிறத? போகிறதுக்கு இடம் இல்லை, வேலை இல்லை, காசு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த ஓவராக பணம் வந்து அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இதுலேயே மனசு டிப்ரெஷன் ஆகி தான் அவங்க செத்தாங்க. பணங்கிறது இருக்கிறது பெருசு இல்லைங்க, அதுக்கான உழைச்சி நீங்கள் வரும்போது ஆகா நம்ம கஷ்டப்பட்டு இது வந்ததுன்னும் போது அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இப்படி வந்து சேர்ந்ததுன்னா என்ன இருக்கும்? இந்த பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பணம் கோடிக்கணக்கில் இருக்கலாம், திருட்டுத்தனமாக வர்ற காசு பூரா வச்சுக்கிட்டு எங்கே போவீங்க, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? அந்த வசதிக்கு நீங்கள் சந்திரமண்டலத்தில் போய் ராக்கெட்டில் ஏறி வேணால் போகலாம். இப்போ அங்கே நீங்கள் இருக்க முடியுமா? நீங்கள் காசு கோடீஸ்வரிங்கிறதுக்காக அங்கே சந்திரமண்டலத்தில் உங்களுக்கு எல்லாம் கிடச்சிருக்குமா? சேர்த்து தான் போவீங்க. ஆனால் அளவுக்கு மீறி காசு போச்சுன்னா என்னத்தை பண்ணுறது? அதுதான் வழி. இந்த செலவு இவ்வளோ பெரிய மாளிகை, அந்த மாளிகை தேவையில்லை. பெருக்கிறதுக்கு கூட ஆளுங்க வரமாட்டாங்க, சரியாக வரமாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? தேவைப்படுற அளவுக்கு மேலே நீங்கள் இன்றைக்கி வந்து கான்செப்டே என்னன்னா, பெரிய பெரிய பணக்காரர்கள் இப்போ வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கார், ஒரு ரோடு போகாமல் அவருடைய பங்களா, அந்த பாதி ரோடு அவரது இருக்குது. மெயின் வீடை வந்து அந்த தொழிற்சாலையை உருவாக்கி அந்த முதலாளி இருக்கிறாரு, அவருடைய நினைவு சின்னமாக அந்த பங்களாவை மாற்றிட்டாங்க. பக்கத்துலேயே சின்ன வீடுகளாக கட்டி அவங்க அண்ணன் தம்பி குடியிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய வீட்டில் யார் இருக்கிறதுன்னு வந்துட்டாங்க, சின்ன வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் மைசூர் மகாராஜா பேலஸ் இருக்குது, அதை மக்களுக்கு கொடுத்துட்டாங்க. பெருக்கிறதுக்கு முடியல, வச்சுக்க முடியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. எந்த அரண்மனை, அந்த அரண்மனையில் இருக்கிற எந்த அறை எப்படி இருக்குது, என்ன இருக்குதுன்னு பார்க்கக்கூட அவங்களால முடியல. கொடுத்துட்டு இவங்க சின்னதாக வீடு கட்டிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. இன்றைக்கி அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. பெரிய பங்களாலாம் வச்சுக்கிறதெல்லாம் நடக்காது. தேவையான அளவுக்கு தான் இருக்க முடியும். சொத்துக்களை காட்டுறதுக்கு அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ சொத்து சேர்த்து என்ன பண்ண முடியும்? என்னுடைய ஒரு தொழிலதிபராக இருந்த ஒருத்தர், அவர் வீட்டுக்கு அடிக்கடி டின்னர் வைப்பார். அந்த விருந்துகள் வைக்கும் போதெல்லாம் நாங்கள் போகும்போது எல்லாம் மது வகைகள் எல்லாம் சகலமாக அங்கே சப்ளை ஆகும். அவர் என்ன சொல்லுவார்னா, இதில் என்னடா பண்ணுறதுன்னு பாரு, என்கிட்ட ரொம்ப ஈஸியாக பேச, என்ன பண்ணுறது, காசை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஜாலியாக சாப்பிட்டு போக வேண்டியது தான். உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நீ வந்து ஒரு சாதாரண தட்டில் அரிசியை போட்டு பேச்சு சாப்பிடுவேன். என் வீட்டில் நான் கோடீஸ்வரங்கிறனால தங்கத்தட்டில் வச்சு சாப்பிடுவேன். பட் அதே அரிசி தான் சாப்பிடும், தங்கத்தை உருக்கி சாப்பிட முடியாது, அரிசியை தான் சாப்பிடணும். அவ்வளோதான் வித்தியாசம். நீ லோக்கல் சாராயம் குடிப்பேன், நான் இம்போர்ட்டட் சாராயம் குடிப்பேன். அதுக்கு மேலே என்ன பண்ணுவேன்? பட் 2 சாராயத்தில் ஒரே கிக்கு தான். பட்டு காசு இருக்கிறதுனால வேறு என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன், காசு இருக்கிறதுனால அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், சேர்ந்துட்டதுனால சொல்கிறீங்க, சேராதனால நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கும் சேரட்டும், நான் இது மாதிரி தத்துவம் பேசுகிறேன்னு. ஆனால் பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பெருசாக இது பண்ண முடியாது. ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா பணம் ஒரு குப்பை, அது காகிதம் தான். அதில் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ போயஸ் கார்டன் அது வந்து அவ்வளோ 11 கிரவுண்டில் அவ்வளோ பெரிய வீடு. ஆட்கள் வேணுமில்ல, ஆட்கள் இல்லாமல் நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்கன்னா ஒருத்தர் சந்திக்காமல் கூட போயிடலாம். செத்து போய் கிடந்தால் கூட 4-5 நாள் கழிச்சு தான் தெரியும். அதனால் இதெல்லாம் அந்த கால இது. இன்றைக்கி அதெல்லாம் பயன்படலை. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிநாட்டில் ஒவ்வொரு பங்களாவும் ஒவ்வொரு மாளிகையும் 20 கிரவுண்டு 15 கிரவுண்டுன்னு அவ்வளோ பெரிய இடம். ஒருத்தருமே இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு அவங்கவுங்க சின்ன வீடு கட்டிட்டு அங்கங்கே குடியேறிட்டாங்க, யாருமே இல்லை. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, செட்டிநாட்டில் இருக்கிற அந்த பங்களாக்கள் பூராமே ஒரு நினைவு சின்னமாக மாற்றி அப்படியே வச்சுருக்காங்க. இப்படி என் நண்பர் இந்த ஏஎல்எஸ் போன்றவங்க இதெல்லாம் வந்து அவங்க பங்களாவெல்லாம் பயங்கரமான பங்களா, கண்ணதாசனுடைய குடும்பத்து பங்களா, ஆனால் பெரிய பயங்கரமான பங்களாக்கள். போய் பார்த்துட்டுலாம் வர முடியாது, அங்கே குடியிருக்க முடியாது, அவ்வளோ பெருசு, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஒரு நிலைமைக்கு மேலே போச்சுன்னா இதெல்லாம் பயன்படாது. அளவோடு இருக்கிறவங்களும் உண்மை இது பயன்படும். அளவுக்கு மீறிச்சுன்னா அதை எப்படி காப்பாற்றுறதுங்கிறது தான் நமக்கு டைம் சரியாக போகும்.
ஜெயலலிதாவினுடைய நகைகளை மற்ற இதெல்லாம் ஏலம் விடணும், நலத்திட்ட பணிகளுக்கு செலவு செய்யலாம் அப்படின்னு கோர்ட் உத்தரவு போடாது. பெருசாக இந்த ஊடகங்களும் எடுத்து பேசலை. அது ஏன்னு தெரியல. ஜெயலலிதாவுடைய தவறுகளை மறைக்கிறது தானே நம்ம வேலையை. உயர் ஜாதிக்காரர்கள் எது செஞ்சாலும் அதை மறைக்கிறது தானே ஊடகங்களுடைய வேலையை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையே அதுதானே. இதே ஒரு திமுககாரன் வீட்டிலேருந்து எடுத்திருந்தாக்கா ஹெட்லைன்ஸ் வந்திருக்கும். ஜெயலலிதா காப்பாற்றணும், நம்ம அவளை காப்பாற்றலைன்னா நான் பத்திரிக்கை நடத்தி என்ன லாபம், என் குடும்பத்தை என் சேமத்தையே கவனிக்கலைன்னா இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, மறைப்பேன். அது அந்த செய்தியை வரவிடாமல் தடுப்பேன். அதுதான் ஊடக தர்மம் நம்ம ஊரை பொறுத்தவரையில். அதனால தான் ஹிட்லர் செகண்ட் வேர்ல்டு வாரில் யூதர்களை ஒழிச்சு கட்டணுன்னா. அதுக்கு இங்கே நடத்துகிற ஊடகத்தை நடத்துகிற மேல் ஜாதிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோர்ட்டில் ஒரு இது போட்டிருக்காரு. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு அவதூறு வழக்கு போட்டிருந்தார். அது மாதிரி என்ன இழுத்து வச்சு உதயநிதி ஸ்டாலின் கருத்து சொல்கிறார் இந்த கொடநாடு வழக்கில் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதிக்கு தடை விதிக்கப்பட்டது. அப்படி பேசுகிறது இல்லை, அந்த தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் ஒரு மனு போட்டிருக்காரு. எப்படி பார்க்குறேன்? பொது வாழ்க்கைக்கு வந்துட்டால் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தாங்க ஆகணும். நேருவனுடைய மருமகன் ஃபிரோஸ் காந்தி, இந்திரா காந்தியினுடைய கணவர், ஒரே வீட்டில் தான் குடியிருக்காங்க. நேருடைய அமைச்சரவையில் இருந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி நிதியமைச்சர், அவரும் ஹரிதாஸ் முத்ராங்கிற ஒரு தொழிலதிபரும் சேர்ந்து இன்சூரன்ஸில் ஒரு மிகப்பெரிய ஊழலை செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. அதை கொண்டு வெளியில் கொண்டு வந்தது ஃபிரோஸ் காந்தி. நேருவோட சொந்த மருமகன் வீட்டில் இருந்துக்கிட்டு கொண்டுட்டார். நேருடைய மந்திரி சபையில் இருக்கிற ஒரு ஊழல் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஒன்றுமே பண்ண முடியல, கைது பண்ணுற நிலைமைக்கு போயிடுச்சு. அப்புறம் தான் நேரு டிடிக்கு அவனுடைய வரலாறெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பெரிய தலைவர் அப்படின்லாம் சொல்லி கைது பண்ணுறதுக்கு பதிலாக மந்திரி பதவியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணார். வீட்டுக்குள்ளாரி அப்போ கோர்ட்டுக்கு போய் ஃபிரோஸ் காந்தி அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாக்கா தடை வாங்கினா என்ன அர்த்தம்? அந்த கோர்ட்டு அதை எப்படி அது மாதிரி கொடுக்கலாம்? அப்போ சுதந்திரம் இல்லையா? எதிர்கட்சி தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு சுதந்திரம் இல்லையா? அந்த கோர்ட்டு எப்படி அதுக்கு தடை விதிச்சுது? கோர்ட்டு தாங்க. அப்போ அடிப்படை உரிமையை அரசியல் கட்சி தலைவரை எதிர்த்து பேசக்கூடாது, அவங்கள பற்றி இது சொல்லக்கூடாதுனாக்கா அதுக்கு ஆதாரத்தை கொடுக்கல கைது பண்ணு, தடையை விதிக்கிறேன். நான் உங்களை பற்றி தப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஆதாரத்தை கொடுங்குறீங்க, ஆதாரத்தை கொடுக்கல நான் பேசுனது தப்பு, என்ன உள்ள தள்ளுங்க. பேசவே கூடாதுன்னு சொல்கிறது எப்படி உத்தரவு போடலாம்? நீங்கள் கேள்வி இந்த கேள்விக்கு பதில் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்துல தானே சொல்லிடுறாங்க, என்ன இழுத்து வைக்க பார்க்குறாங்க கொடநாடுக்கு. அது நீங்கள் நிரூபிங்க. அவங்க நீங்கள் என்ன சொல்லுங்கள் அதை நிரூபி அப்படின்னு கேளுங்க. கொடநாட்டில் நான் தப்பு பண்ணேன்னு நீ சொல்கிற, அதுக்கு ஆதாரத்தை காட்டுன்னு ஜெயிலுக்கு போ அப்படின்னு சொல்லுங்கள். அதில் என்ன தப்பு? அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். குற்றம் சாட்டுறது ரொம்ப சொல்லுவாங்க. உங்களை பார்த்து நீங்கள் ஒரு அயோக்கியன்னு பட்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த அயோக்கியங்கிறது நான் தான் நிரூபிக்கணும் நீங்கள் அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கீங்கன்னு. நீங்கள் நிரபராதி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் 19 சொல்லிட்டு போனதை நான் தான் சொல்லணும். எந்த காரணத்தினாலும் உங்களை அயோக்கியன்னு நான் சொன்னது நான் தான் நிரூபிக்கணும். இல்லைன்னா நான் உள்ள தள்ளும். அதுதானே ஒழிய நாங்கள் உங்களை அயோக்கியன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி நிரூபிக்க முடியலன்னு நான் தான் அயோக்கியன் ஆகிடுது, பேக் ஃபயர் ஆகிடுது. அவ்வளோதான். அது எப்படி இப்போ எடப்பாடி பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் எப்படி சொல்லலாம்? அதுவே வயலேஷன் இல்லை. அதுக்கு உதயநிதி கேஸ் கொடநாடு வழக்கில் தேவையில்லாத அவர் சம்மந்தப்படுத்துறது அவதூறு தானே? தேவையில்லைங்கிறது நிரூபிங்கிறதான் கேள்வி. இப்போ பழனிசாமி அதில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ வழக்கே நடக்குது. அந்த வழக்கில் அந்த உண்மை வரப்போகுது. அந்த வழக்கையே கேட்க வேண்டியதானே பழனிசாமி. ஏன் பேசுகிறவங்களை ஏன் தடுக்கிறாரு? என்னை சேர்க்கக்கூடாதுன்னா அதை கோர்ட்டில் நிற்க வேண்டியது தானே. பன்னீர்செல்வம் பேண்ட்டு போடுறதுக்கு இது ஜட்டி போடுறதுக்கெல்லாம் கேஸ் போடுறீங்களே கோர்ட்டில், இதுக்கு ஒன்று போட வேண்டிய பேர் அதை இருக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட வேண்டியது தானே. அதையும் போடல. அப்படி போட்டு தான் இப்போ தடையை வாங்குறீங்க, பேசக்கூடாதுன்னு தடை வாங்குறீங்க. குற்றவாளி இல்லை, நீங்கள் தடை வாங்கலையே. நீங்கள் இப்போ என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் தடை வாங்கியிருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு தப்பு இருக்குது, பேசினா மாட்டிக்குங்கிற பயத்தில் அவங்க தடை வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இது எப்படி நீ பேசலாம்? இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த பேசுகிறதுக்கு நீ ஆதாரம் காட்டணும், அப்படி இல்லைன்னா நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆதாரத்தை காட்டி இல்லாட்டி பேசாதான் அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே. இப்போ இதை எதிர்த்து உதயநிதி கேஸ் போடலாம். கேஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது.
அந்த கேஸ் முடிவில் தீர்ப்பு என்ன வருதோ அது பிரகாரம் உதயநிதி சொன்னதா எடப்பாடி சொன்னதை எது ரைட்டுன்னு அப்போ தெரிஞ்சு போகுது. தடை வாங்கிக்கிட்டு தப்பிக்கிறதுங்கிறது பெரிய விஷயமே இல்லை. அந்த தடை வாங்கும்போது மக்கள் மத்தியில் இன்னும் அதிக சந்தேகம் தான் வரும், இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு. உதயநிதி ஸ்டாலின் தைரியமாக நான் பேசுவேன், அதுக்கு தடையை நீக்கணும் அப்படின்னு போய் வாதாடுறாருன்னா அவருக்கு எதுவும் உண்மைகள் தெரிஞ்சிருக்குமோ? இருக்கலாம், யாருக்கு தெரியும். அதை வந்து உங்ககிட்ட எங்ககிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோர்ட்டில் சொல்லி நிரூபிச்சுட்டு உள்ள தள்ளலாம். இப்போது கவர்னர் ரவி அசம்பிளிக்கு உள்ளார உட்காந்துட்டு இல்லாத அட்டகாசம் பண்ணார். கோர்ட்டை போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. முதலமைச்சர் ஒப்புதல் இல்லாமல் நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ அடங்கி போய் உட்காந்துட்டு இருக்காருல்ல, ஆட்டம் போட முடியலையே. இந்த தடவை சட்டசபை கூடும்போது கவர்னர் உரையை தேவையில்லைன்னு பண்ணிக்கலாமே. கவர்னர் ஒன்றும் வர வேண்டியதில்லை. என்ன கோர்ட் சொல்லிடுது, நீ ஒன்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இல்லை, இவன் நியமிக்கப்பட்ட ஆள், இன்னும் உனக்கு மரியாதை கொடுக்குற அவசியம் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டு கிடையாதுன்னு திட்டவட்டமாக தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதனால் எப்படி தெலுங்கானாவில் வந்து கவர்னர் உரை இல்லாமல் ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி கவர்னர் உரை தேவையில்லை. அதை பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.